தாங்க முடியல மாமா, என்னால் தாங்க முடியல, எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்கு என தன் இரு கைகளாலும் தலையை அழுத்தி பிடித்து கொண்டே தன் வேதனையை வெளிப்படுத்தினான் ராகவ். என்னாச்சுப்பா என்றார் நாகப்பன். நிம்மதியே இல்லை மாமா, கொஞ்சம் கூட. தினமும் நியூசன்ஸ், ஏண்டா வீட்டுக்கு வரோம்னு இருக்குது என்றான். அப்படி என்னப்பா நடந்துச்சு என்றார். என்ன நடக்கலைன்னு கேளுங்க. விடியறதே சச்சரவோட தான் விடியுது. அம்மாவுக்கும் மாலினிக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போக மாட்டேங்குது. எதையாவது காரணம் வச்சு கச்சேரி ஆரம்பமாயிடுது. அப்பாவாச்சும் சும்மா இருக்கலாமல்ல, அவரும் சண்டைக்கு துணை போயிருக்கிறாரு. இவங்க என்னைக்காவது அபூர்வமாய் அமைதியாக இருந்தா அன்னைக்குன்னு பார்த்து அத்தை ஆரம்பிச்சிட்றா. என் முன்னாடியே குழந்தைகளை போட்டு அடிக்கிறா. பிள்ளைகளும் சாதாரணமானதுக்கு இல்லை மாமா, வால் முளைக்காதது மட்டும்தான் குறை. வீட்டையே சூறையாயிடுது. கண்ட்ரோல் செய்ய வேண்டியவங்களே கையை கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. நான் சத்தம் போட்டால் சண்டையில் போய் முடியுது. இப்படியே தினமும் அதகலம் நடக்கும் வீட்டில் விருந்தினருக்கும் குறையில்லை. வந்தவங்களும் தின்னுட்டு சும்மா போகிறாங்களா, எதையாவது சொல்லி மூட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பிரச்சனை மாத கணக்கில் புகைய ஆரம்பிக்குது என்றான் ராகவ். இது எப்பவும் இருக்கிறது தானே ராகவ் என்றார். எவ்வளவு நாளைக்கு தான் சகிச்சுட்டு போகிறதுன்னு தான் இங்கே என்னோட கேள்வியே. வாழ்நாள் பூராவும் இப்படியே போராடிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில் என்ன ரசம் இருக்கு? இன்னைக்கு பாருங்க, அம்மாவோட ஜாக்கெட்டில் கிழிசல். யாரோ அவளுக்கு எதிராக சதி செய்த மாதிரி. யார் செய்த வேலை இது? இப்படியும் எங்கேயாவது நடக்குமா? பிளேடை வச்சு அறுத்துருக்குறாங்களே. இப்படிப்பட்டவங்க தான் தூங்கும்போது கழுத்தை அறுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கடவுளே, என்ன செய்வதுன்னு தெருவாசலுக்கு வந்து கூப்பாடு போடுறாங்க. உங்கள் அம்மா என்னை பழிகாரி ஆக்கிறாங்களே, நான் என்ன அப்படி செய்கிறவளான்னு ஒப்பாரி வைக்கிறா மாலினி. சமாதானப்படுத்த வேண்டிய அத்தையோ ஓடிப்போய் தன்னோட ஜாக்கெட்டெல்லாம் சரியாக இருக்கா, இல்லை அங்கேயும் ஏதாவது கிழிசல் இருக்கான்னு ஓடிப்போய் பார்க்குறாங்க. எதுவுமே நடக்காதது போல் அப்பா காப்பி குடிக்கிறாரு. ராட்சச குழந்தைங்க சண்டை போட்டு உருளுது. இந்த எரிச்சலோடு நான் ஆஃபீஸ் போனால் எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது மாமா. வீட்டில் அமைதி இல்லாததால் நிம்மதியே இல்லை. கவிதை கூட எழுத முடியல மாமா என்றான் அழும் குரலில். என்ன செய்ய முடியும் ராகவ்? வீடுனா அப்படி இப்படித்தான் நாளும் நடக்கும். நாம தான் கண்டும் காணாம ஒதுங்கிக்கணும். வீட்டுக்குள்ளே சத்தமாக இருந்தா மொட்டை மாடிக்கு போயிடு. தலையிட்டு சரி செய்ய முடிஞ்சதை சரி செய், முடியாததை அப்படியே விட்டுரு. நாலாவட்டத்தில் சரியாகி போகும். என் வீட்டில் 8 உருப்படிகள். தினமும் கார்கில் யுத்தம். காலத்தை தள்ளிக்கிட்டு போகலையா நானே என்றார். இல்லை மாமா, இது சரி வராது. நிறைய பேர் சொன்னாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தனி குடித்தனம் போயிடு, கூட்டு குடும்பம் சரி வராதுன்னு. நான் தான் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு இத்தனை காலமும் பொறுத்து போனேன். ஓய்வே இல்லாத பிரச்சனைகள் தான். கூட்டு குடித்தனம்னா அது தேவையே இல்லை. தயவு செய்து இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. வீடு இப்படியே அமைதி இல்லாமல் இருந்தா வெளியில தான் நான் ரூம் எடுத்து தங்க வேண்டி வரும். இல்லைனா வடக்கே எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவேன் என்றான் ராகவ். இந்த அளவுக்கு வளர்ந்து விட்டவனை வார்த்தைகளால் தான் சமாதானப்படுத்த முடியாது என மாமா நினைத்து இதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டுமே என யோசித்தார். ராகவ் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் நாகப்பன். அவர்கள் குடும்பத்து நல்லது கெட்டதுகளில் அவரோட பங்களிப்பும் இருக்கும். ராகவ் அப்பா ரயில்வேலில் கலாசி வேலை பார்த்தே காலத்தை ஓட்டிவிட்டார். காப்பியும் பீடியும் மட்டுமே அவரது உலகம். அம்மாவோ பலகார பித்து. தின்னுகிறாளோ இல்லையோ ஓயாமல் பலகாரம் செய்து விநியோகம் செய்து கொண்டிருப்பவள். யார் வீட்டிலாவது விசேஷம் என்றால் ஓடிவிடுவாள். கட்டி கொடுத்த இடத்தில் சில ஆண்டுகளை வாழ்ந்து மூட்டை முடிச்சோடு திரும்பிய அத்தைக்கு யார் நிறைவாய் வாழ்ந்தாலும் பிடிக்காது. அது இது என வம்பு பேசி அவர்களது வாழ்க்கையை ரிப்பேராக்கி விடுவாள். இதுதான் அவளது குணாதிசயம். இதை தெரிந்துமே அவள் வீட்டிலிருந்தாள். இச்சூழலிலே ராகவும் அவன் அக்காவும் வளர்ந்தனர். ராகவ் தலையெடுத்து சம்பாதித்து தன் அக்காவை கட்டி கொடுத்தான். அக்காவுக்கு மாப்பிளையை தேடி வைத்ததுடன் தனிக்கட்டையாய் இருந்துவிடப் போவதாக சொல்லி கொண்டிருந்த ராகவையும் மாலினி கழுத்தில் 3 பிடிச்சு போட வைத்ததும் நாகப்பன் தான். ராகவ் ஒரு தனித்தீவு, ஒதுங்கியே இருப்பான். அதனால் நண்பர்கள் என சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு யாரும் இல்லை. கொஞ்சம் நேரம் கிடைத்தாலும் பேப்பர் பேனாவுடன் உட்கார்ந்து கவிதை எழுத ஆரம்பித்து விடுவான். அவையும் வெளியாகி பரிசும் வாங்கி இருக்கிறான். ஆனால் பணத்தை மட்டுமே வாங்கிக் கொள்ளும் குடும்பம் கவிதையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாது.
இப்படியாகவே அவனது வாழ்க்கை போனது. குறுக்கெழுத்து போட்டி, குலுக்கல் போட்டியில் எல்லாம் கூட பணம் கிடைக்குமே, நீ அதற்கும் எழுதி போடேன் என்று அவன் படைப்பாற்றலை புறக்கணிக்கும் அவனது ஆற்றாமைகளை கொட்டிக்கொள்ள நாகப்பன் தான் அடைக்கலம். சிறு வயதிலிருந்தே அவனுக்கு பகிர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள அவரிடம் தான் வந்து நிற்பான். அவரும் ஏதாவது சமாதானம் சொல்லி அனுப்புவார். இன்று ராகவ் பொறுமையின் எல்லைக்கே வந்துவிட்டதை உணர்ந்தவர், வெறும் சமாதானம் இனியும் அவனிடம் எடுபடாது. எதையாவது செய்தாக வேண்டுமே, இல்லாவிட்டால் டிரான்ஸ்பர் கிடைக்காவிட்டாலும் வடக்கே ஓடினாலும் ஓடிவிடுவான் என யோசித்தவர் ஒரு முடிவுக்கு வந்து, வீட்டில் அமைதியை கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பு. இன்னும் ஓரிரு நாட்களில் உனக்கு நல்ல முடிவு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் அறுவை சிகிச்சை செய்தாகணும், பரவாயில்லையா என்றார். என்ன வேணும்னாலும் செய்யுங்க மாமா, எனக்கு வீட்டில் அமைதி இருக்கணும் என்றார். அடுத்து வந்த நாட்களில் காரியத்தில் இறங்கினார் நாகப்பன். ராகவின் பூர்வீக வீட்டை கொஞ்சம் அமர்த்து செய்ய சொல்லி அவன் பெற்றோரை அங்கே போக சொன்னார். அவர்கள் சுலபத்தில் சம்மதிக்கவில்லை. மாலினி சொல்லிதான் இப்பிரிவினை வேலையை செய்யறா, எங்களை துரத்திவிட்டு அவ எத்தனை நாளைக்கு நல்லா வாழ்ந்திடுவா என சபித்தனர். அத்தையை முதியோர் இல்லத்தில் சேர்க்க சொன்னார். அண்ணன் தயவு இல்லைன்னாலும் அண்ணன் மகன் தயவில் கௌரவமா வாழ்ந்துவிட்டு போகலாம் என முடிவெடுத்த அத்தை அதற்கு சம்மதிக்கவில்லை. ஆனாலும் ஏதேதோ காரணத்தை சொல்லி ராகவின் மாமா அதை செய்து விட்டார். அந்த நாகப்பன் அதுல மண்ணை போட்டானே, இவன் நல்லா இருப்பானா என புலம்பியபடியே மூட்டை முடிச்சுகளை கட்டி முதியோர் இல்லத்தில் சேர்ந்தாள் அத்தை. இரு குழந்தைகளில் ஒன்றை தொலைவில் ஹாஸ்டல் வசதி கொண்ட பள்ளியில் சேர்க்க விண்ணப்ப படிவங்களோடு வந்த பொழுது ராகவுக்கே மனமில்லை. யோசிக்காதே ராகவ், உன் நிம்மதியை குறைக்கிறதுல இந்த 2 வாளுகளுக்கும் கொஞ்சம் கணிசமான பங்கு இருக்கு. கொஞ்ச காலம் பிரித்து வைத்தால்தான் இதுகள் கொட்டமெல்லாம் அடங்கும் என வற்புறுத்தி கையெழுத்தையும் காசையும் வாங்கி கொண்டு போய் குழந்தையை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுவிட்டார். அவர் ஒவ்வொருவராக அகற்ற வீட்டில் சந்தடி படிப்படியாகவே குறைந்தது. அவன் எதிர்பார்த்தபடியே அமைதி கிடைத்தது. ரொம்ப நன்றி மாமா, என்னை உங்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அவங்களை வெளியில் அனுப்ப எனக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த அறுவை சிகிச்சையில் தான் வலியும் இருக்கு. ஆனால் நிரந்தர தீர்வுக்காக நான் இதை சகித்து கொள்ளத்தானே வேண்டும் என்றான். ராகவ் எதிர்பார்த்தது போல் சந்தடி இல்லாத காலை பொழுது, கலாட்டா இல்லாத பகல் பொழுது, பிரச்சனைகள் இல்லாத இரவு என வீடு எப்பொழுதும் அமைதியுடன் இருந்தது. வீட்டு உறுப்பினர்கள் குறைந்ததால் வீட்டுக்கு வரும் உறவுகளும் குறைந்தனர். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தாள் மாலினி. அழைத்தால் மட்டுமே வருவாள், சொன்னதை மட்டுமே செய்வாள். குழந்தைக்கு கலாட்டா செய்ய துணை இல்லாததால் அதுவும் தேமேன அமைதியாக இருந்தது. அவனுக்கான தனிமை தாராளமாக கிடைத்தது. அவனும் கவிதை எழுதினான். எல்லாம் சில தினங்கள் மட்டுமே. மீண்டும் அவன் மனதில் குறை ஏற்பட்டது. என்னவாக இருக்கும் என யோசித்தான். ஊரில் விட்ட பெற்றோரை மாதம் ஒரு முறை பார்ப்பதும், இல்லத்தில் விட்ட அத்தையையும் அவ்வப்பொழுது பார்த்து வருவது, ஹாஸ்டலில் இருக்கும் குழந்தையை விடுமுறையில் அழைத்து வருவது என எல்லாம் திட்டமிட்டு அதற்கான நிதிகளும் ஒதுக்கப்பட்டன. நாளும் கிழமையும் வந்தால் எல்லாம் ஒன்று சேர்வதும், பின் கலைந்து அவரவரிடத்தில் இருப்பது, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்து கொள்வது என எல்லா ஏற்பாடுமே சரியாகத்தானே இருக்கிறது. இருந்தும் தனக்குள் என்ன குறை என யோசிக்கத் தொடங்கினான். வாயில் போட்ட உணவில் கல்லிருந்து நிரடுவது போலவே ஒரே இம்சையாக இருக்கும் என நினைத்தவன் ராகவ் என்னவென்று பிடிபடாமல் வளைய வந்தவனுக்கு அது என்னவென்று பிடிபட்ட பொழுது 1000 வாட்ஸ் மின்சாரத்தை தொட்டது போல் அதிர்ச்சி ஏற்பட்டது. மறுநாளே நாகப்பனிடம் வந்து, மாமா, நான் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன் என தலை குனைந்தான். என்ன என்பது போலவே பார்த்தார் நாகப்பன். இப்ப இருக்கிற தனிமையும் அமைதியும் எனக்கு சந்தோஷத்துக்கு பதிலாக சங்கடத்தை தான் கொடுக்குது. எதையெல்லாம் நான் சங்கடம்னு நினைச்சேனோ அதிலெல்லாம் தான் என்னோட சந்தோஷம் இருக்குதுன்னு இப்பத்தான் மாமா புரியுது. அம்மாவும் அப்பாவும் காஃபி குடிச்சியாப்பா, சாப்பிட்டியாப்பா, ஏன் டல்லா இருக்க, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா என தினமும் என்னை விசாரித்துக்கிட்டே இருப்பாங்க. அத்தையோ குடும்பத்துக்கு தேவையானதை பற்றி ஓயாம புலம்பும். குழந்தைகளை பிரிச்சதும் சரியில்லை மாமா. மாலினி தனிமரம் போல சோகத்தை காட்டுறா. இந்த அமைதி எனக்கு நிம்மதியை தர்றதுக்கு பதில் என்னை மிரட்டும் அமைதியாகவே இருக்கு. ஒரு சமயமும் சாரமில்லாத சக்கை போலவும் உயிர் துடிப்பு இல்லாத சவம் போலவும் இருக்கு. எனக்கு கிடைச்ச தனிமை மனநிறைவை ஏற்படுத்தாத அமைதி எனக்கு வேண்டவே வேண்டாம் மாமா என படபடத்தான். என்னதாண்டா சொல்ல வர என்றார் நாகப்பன்.
வெளியில் அனுப்பிய எல்லாரையும் மீண்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சேருங்க மாமா என்றான். இதுக்காடா இவ்வளவு மெனக்கெட்டது என்றார். தப்பு என்னோடது தான். காடுனா சருகுகளோடு, வீடுனா சத்தங்களோடு தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அமைதியா இருக்கிற வீடு ஒன்றும் அரசாங்க மியூசியம் இல்லையே. சண்டை சச்சரவுகளுக்கு இடையில் கிடைத்த துளி அமைதி கொடுத்த நிம்மதி இப்போது இந்த தாராளமான அமைதியில் எனக்கு கிடைக்கல மாமா. அவங்கள் இல்லாத தனிமையில என்னால் ஒன்றுமே செய்ய முடியல மாமா என்றான். எது உண்மையான அமைதின்னு உனக்கு இப்போவாவது புரிஞ்சுதே என்றபடி எல்லோரையும் பழையபடி ஒன்று சேர்க்க எழுந்து அவர்களை தேடி போனார் நாகப்பன். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான், உறவுகளிடையே தான் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கு. என்னதான் சண்டை சச்சரவுகளோடு இருந்தாலும் அவர்கள் இல்லாத ஒரு நாள் கூட தனக்கு நிம்மதி இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான். ஆம் நண்பர்களே, என்னதான் மாமியார் மருமகள் சண்டையிட்டு கொண்டாலும், அவர்கள் அடித்து கொண்டாலும், அவர்கள் இல்லாத வீடு அமைதியில்லாத மயானத்துக்கு சமமாகும். என்னதான் அது அமைதி இருந்தாலும் நிம்மதி இருக்காது. உறவுகளோடு ஒன்றிணைந்தால்தான் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.